கர்த்தர் மேற்படியிலே தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார்னா அது நிறைவேறதுக்கு கீழ்ப்படிகளை நாம் கடந்து போக வேண்டும். அந்த கீழ்ப்படிகளை உடனே கர்த்தர் காமிக்க மாட்டார். நீ ஒவ்வொரு கீழ்ப்படிகளை கடக்க அதாவது கீழ்ப்படிகளை அவர் நீ இருக்க ஒவ்வொரு கீழ்ப்படியா நீ இருக்கிறது தான் கர்த்தர் அடுத்தபடியை காண்பித்து அந்த மேற்படி ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போவார். அடிக்கடி வசனம் நான் சொல்ற வார்த்தை தான், மேற்படி மட்டும்தான் மேற்படி, இது எல்லாமே கீழ்ப்படிகள். ஆனால் நீ கீழ்ப்படி. தேவனுக்கு சம்ஸ்தோத்திரம் உள்ளதாக ஒவ்வொரு காரியம் நிறைவேறதுக்கும் தன்னை வெளிப்படுத்தும் கர்த்தர் நிறைய கீழ்ப்படி வைத்திருக்கிறார். அந்த காணாத ரசத்துக்கு 2 தடவை கீழ்ப்படி கற்று வைத்திருந்தார். அப்படி அவன் காணாத ரசத்தை பெற்றுக்கொண்டார், தன்னை வெளிப்படுத்தினார். அங்கே சவுலுக்கு 2 தடவை கீழ்ப்படி கற்று திட்டம் வைத்திருந்தார். அந்த 2 கீழ்ப்படி அவன் தாண்டினான். கர்த்தர் அவன் திட்டத்தை அனனியா கொண்டு வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு 7 மட்டும் கீழ்ப்படிகளை அவர் காண்பித்தார். 7 கீழ்ப்படி அவர் கடந்தான். கர்த்தர் தேவத்துக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தினார். எஸ்தருக்கு 2 ஒரு உபவாசம், இன்னொன்று ராஜாட்டவே கேட்கணும், அவ்வளோதான். இந்த 2 கீழ்ப்படிகள் உடனே செய்தால், மொத்த கற்பித்தபடி நடந்தால், கர்த்தர் உடனே அடுத்து தன் திட்டத்தை குறித்து வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தினார். தேவவசம் சோத்திரம் உள்ளதாக ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு காலத்தையும் கீழ்ப்படினார். ஒவ்வொரு காலத்தையும் தேவத்தை காண்பித்து தன்னை வெளிப்படுத்தினார். தேவவசம் சோத்திரம் உள்ளதாக ஆகையினாலே தேவனுடைய திட்டம் வெளிப்பட